ஹாய், ஐ எம் டாக்டர் கண்ணன், ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ஏன் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சளி இருமல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அடிக்கடி சளி பிடிக்குது. ஸ்கூல்லையுமே ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா எல்லா குழந்தைக்கும் வேக வேகமாக பரவுது. அதேமாரி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா பேரண்ட்ஸ்க்கும் ஈஸியாக வந்துடுது. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட்டிங் நேச்சர் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வேகமாக பரவுது. அதே மாதிரி வந்தா சளி இருமல் காய்ச்சலுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 நாள் காய்ச்சல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் அல்லது ஒரு மாசம் 2 மாசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சளி இருமல் வந்து போறதே இல்லை. இதுக்காக நிறைய மருந்து மாத்திரைகள் எடுக்க வேண்டியதா இருக்கு, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதா இருக்கு, குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ இது எதனால அப்படின்னாக்கா, இப்போ வந்து நோயோட தீவிரங்கள் அதிகமாயிருச்சு. ஆனா அதுக்கான இம்யூனிட்டியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் கொடுக்கல. இந்த இம்யூனிட்டியை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நம்ம நம்ம பொறுப்பு. ஸோ அதுக்காக இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இம்யூனிட்டி வந்து நம்ம நோய் வந்த பிறகு கஷ்டப்படுறதை விட அவங்களுக்கு முன்னாடியே இந்த இம்யூனிட்டியை கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு சஃபர் ஆகாம அதுல இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏன்னா வர இன்ஃபெக்ஷன் வந்து வராம தடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படி இல்லை, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எப்படி இன்ஃபெக்ட் ஆயிருது, ரொம்ப ஈஸியாக கம்யூனிகபிளாக தான் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம அதனோட சீரியஸ்னஸ் சிவியாரிட்டி அதிகமாக டெவலப் ஆகாம அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ இதெல்லாம் பண்ணலாம் ஈஸியாக. இதுக்கு இந்த ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு 4 வயசு பாப்பா ஒரு நாள் ரொம்ப சிரமத்தோட வந்திருந்தாங்க. என்னோட பழைய பேஷண்ட் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு கண்டினியூஸா இருமல், ஒரு 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 செகண்ட் கூட நிக்கல. ஒவ்வொரு பேராக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தரம் 6 தரம் அப்படின்னு ஒரு 5 6 தரம் இரும்பிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த செகண்ட் திருப்பி அதே மாதிரி அடுத்த பேராக்சிஸ் ஸ்டார்ட் ஆகுது. கண்டினியூஸா இரும்புறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவங்களும் எல்லா ஹாஸ்பிட்டலும் சுத்திட்டாங்க. சேலம், ராசிபுரம் எல்லா பக்கமும் சுத்தி இருக்காங்க. பட் எங்கேயுமே பெருசா அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல. ஸோ அதனால என்னோட பேஷண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க வந்தாங்க. எனக்கு எமர்ஜென்சியில் இப்போ நான் ஹோமியோபதி கேசஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு கேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். கேஸ் எடுக்கணும், அடுத்து ரெஃபர் பண்ணணும், மெடிசன் பேக்கிங் பண்ணணும். இதெல்லாம் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour, மினிமம் 1 hour ஆகும். பட் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால இமீடியட்டாக வந்து நான் ஒரு 4-5 மெடிசன்ஸ் காம்பினேஷன், அக்கோனைட்டு, ட்ரொசீரா, ஸ்னேகா இல்லை செனேகா, அப்புறம் நேட்ரம் செல்ஃபு, இன்னொரு 1 or 2 மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 5 minutes கேப்ல ஒரு 2-3 டோஸ் கொடுத்தேன். கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேராக்சம் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஒரு முன்னாடி வந்து ஒரு செகண்டுக்கு ஒருக்க வந்துட்டு இருந்தது, ஒரு 1/2 நிமிஷம் அல்லது 1 நிமிஷத்துக்கு ஒருக்க ஒரு 2 பேராக்சம், சிங்கிள் பேராக்சம் வந்து இப்போ கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இருமல் மட்டும் வந்தது. அப்புறம் அவங்க வந்து நான் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 days கழிச்சு ஃபோன் பண்ணி நல்லா ஆயிடுச்சு, பரவாயில்ல, ஸ்கூல் போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிராக்கில் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஹோமியோபதி மருந்தை இங்கே வர எல்லாருமே ஹோமியோபதி அப்படின்னாலே மெதுவாக தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அது ஒரு மித்து. அது எப்படி எல்லாருக்கும் பரவச்சுன்னு தெரியல. ஹோமியோபதி பற்றி என்ன தெரியுதோ இல்லையோ, இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் ஓவராலாக எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இல்லை. ஒரு நோய் வந்து கிரானிக்காக நாள்பட்ட நோய் ரொம்ப நாளாக வருது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஏதாவது ஆர்கன் டேமேஜ் இன்டியூஸ் பண்ணிருக்கு, ஒரு இன்டெஸ்டைன்லையோ ஒரு லங்க்லையோ இல்லை ஜாயின்லையோ போன்லையோ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நாள்பட்டு தான் வந்திருக்கும். அதை நம்ம உடனே சரி பண்ண முடியாது. அதுக்கான அந்த டியூரேஷன் எடுக்கும். கண்டிப்பா ஒரு 1 or 2 months அந்த மெட்டபாலிசம் வந்து வளர்ச்சிதை மாற்றம் இதெல்லாம் வந்து நடந்தால்தான் அந்த டியூரேஷன். ஒரு குழந்தை எப்படி வளர்றதுக்கு ஒரு 1 inch வளர்றதுக்கு எப்படி 6 மாசம் 1 வருஷம் ஆகுதோ, அந்த மாதிரி இந்த growthக்கும் அந்த டைம் எடுக்கும். இதுதான் வந்து நேச்சர். நீங்க நினைக்கிற மாதிரி அலோபதி மெடிசன்ஸ் மாதிரி போட்ட உடனே வலி சரியாகும், போட்ட உடனே இன்ஜெக்ஷன் பண்ண உடனே வலி காணாம போயிடும், அப்படி பண்றது வந்து அப்போதைக்கு அது வந்து உள்ள அமுத்தி வைக்கிறது தான். சரிங்களா? அதை வந்து முழுமையான தீர்வு கிடையாது. பட் இது ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையாக அந்த நோயை தீர்க்கறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணும். அப்படி நேச்சுரல் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டியூரேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். அது இந்த மாதிரி அக்யூட் கண்டிஷன்ஸில் இந்த பாப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி உடனே கூட சரியாகும். இது அந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரெமெடி தான் ஹோமியோபதி மெடிசன்ஸ். சரிங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் ஹோமியோபதியில் என்னென்ன மெடிசன்ஸ் வந்து இந்த பேபிஸ் குழந்தைங்களுக்கு நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இச்சினேசியா இஸ் த ஒண்டர்ஃபுல் ரெமெடி. இச்சினேசியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6CH பொட்டன்சி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் குழந்தைங்களுக்கு. வந்து WBH வந்து அதிகப்படுத்தும். அதாவது வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலமா நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண செய்யும். அதே நேரத்தில் எந்த வைரல் பாக்டீரியல் எந்த ஒரு டிசீஸா இருந்தாலுமே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்யும். சேம் டைம்ஸ் உங்களுக்கு பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கு இந்த இச்சினேசியா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பிளட்ல ஏதாவது டாக்ஸின்ஸ் இருக்கு, பிளட்ல ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கு, ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கிறப்போ பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இச்சினேசியா. அதேமாதிரி இன்னொரு ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா தூஜா இஸ் த எக்ஸலண்ட் ரெமெடி ஃபார் இம்யூனிட்டி பூஸ்டப்.
தூஜா வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்வால்மெண்ட்டு அல்லது இன்டெஸ்டைனு அதேமாதிரி ஸ்கின்ல வாட்ஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் வந்து இது வேலை செய்யும். சேம் டைம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். குழந்தைங்களுக்கு க்ரோத் ஃபேக்டர் வந்து க்ரோத் ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் தூஜா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையர் அண்டு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் தூஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லியம் சீப்பா நம்ம ஆனியன்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன்ஸ் தான். அல்லியம் சீப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைசா இருந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு கர்ச்சீப் கொடுத்துட்டோம்னா அது ஃபுல்லாக வெட்டாகி நம்ம புழிஞ்சா தண்ணி வர அளவுக்கு அந்த மாதிரி ஈவினிங் வரும்போது அந்த கர்ச்சீப்பெல்லாம் நனைஞ்சு கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அலர்ஜி கண்டிஷன்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு அதே டைமில் தண்ணி ஒத்துக்காது, ஏதாவது குளிச்சாங்கனாலோ இல்லை ஏதாவது கூலிங்காக சாப்பிட்டாங்கனாலோ உடனே வந்து சளி பிடிச்சிக்கிறது, ரொம்ப அலர்ஜியாக வருது, தண்ணி ஊற்றிக்கிட்டாலே வந்து சேராமல் போகிறது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்லியம் சிப்பா அப்படிங்கிற மருந்தும் நல்லா வேலை செய்யும். இதுவும் 6CH பொட்டன்சியில் வாங்கிக்கிட்டு நம்ம இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். இன்னொரு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கோனைட்டு. அக்கோனைட் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் ரெமெடி. இந்த குழந்தைங்க வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பயந்துக்குவாங்க, பயந்துட்டு அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும், எதையாவது பார்த்து பயந்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு கனவு அந்த மாதிரி ரொம்ப பயப்படுற மாதிரி வருது அப்படின்னாக்கா அடுத்த நாள் அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி சடன் ஆன்செட்டு வந்து உங்களுக்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, காஃபாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு கண்டிஷன் சடன் ஆன்செட்டாக இருந்தாலும் இந்த அக்கோனைட் கொடுக்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அக்கோனைட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய பிரச்சனை அல்லது கூல்ட்ரிங்க்ஸு அல்லது கோல்டு எக்ஸ்போசர், அதாவது லாங் டிரைவ், அதாவது வந்து வண்டியில் 2 வீலரில் இந்த மாதிரி பனியில் ரொம்ப ட்ராவல் பண்ணது, இந்த மாதிரி இதனாலெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கோனைட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 4 மெடிசனுமே வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது 4 வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து 6CH பொட்டன்சின்னு நீங்கள் வந்து ஹோமியோபதிக் ஷாப்லையோ இல்லை உங்கள் ஹோமியோபதி டாக்டர் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்ட்டையோ போயிட்டு 6C பொட்டன்சியில் ஒரு ஈச் 20 ml வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 100 ml கண்டெய்னர் அவங்ககிட்டே இருக்கும். அந்த 100 ml கண்டெய்னர் எம்டி கண்டெய்னர் வாங்கி ஈச் 20 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 80 ml வரும். இந்த 80 ml டைலூஷனை வந்து டெய்லி காலையில் ஒரு 2 ட்ராப்பு, ஈவினிங் ஒரு 2 சொட்டு தண்ணியில் கலந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே வாங்க. 3 வேளைக்கும் கொடுக்கலாம், பட் ஸ்கூல் போயிடுறதுனால 3 வேளைக்கு எடுக்க முடியாது. இல்லை ஈவினிங் வந்த பிறகு ஒரு வேளை கொடுத்து நீங்கள் 3 வேளைக்கும் கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் மந்த்தில் ஒரு மாதம் கொடுக்கலாம், ஒரு மாதம் நிறுத்தலாம், இப்படி கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுத்துட்டு வரும்போது த்ரூ அவுட் அந்த இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகும். வேற குழந்தைங்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வராது. அப்படியே வந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவ்வளோ சிவியாரிட்டி போகாமல் நம்ம அதை தற்காத்துக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி